ஒருமுறை அரண்மனையில் நகைகளை திருடிக் கொண்டு ஓடி வந்த திருடன் ஒருவன் மடத்தில் நுழைந்தான். அவனை துரத்தி வந்த காவலாளிகள் மடத்தில் திருடன் இருக்க மாட்டான் என நினைத்து சென்று விட்டனர். அங்கே அந்த மடத்தில் உள்ள துறவி ஒருவர் போதனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும். தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை உண்டு. இதை கேட்ட திருடன் பலமாக சிரித்துவிட்டு சொன்னான், துறவியே, நீங்கள் சொல்வது தவறு. காரணம், என் தாத்தா மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து நிறைய சொத்துக்கள் சேர்த்தார். ஆனால் அவரின் நண்பர் அதை ஏமாற்றி எழுதி வாங்கிக் கொண்டார். இதனால் என் தாத்தா கவலையில் இறந்து விட்டார். என் தந்தையும் கஷ்டத்தில் வாழ்ந்தார். நானும் கஷ்டத்தால் திருடி உண்கிறேன். இதில் என் தாத்தாவை ஏமாற்றின அவரின் நண்பர் நன்றாக வாழ்ந்தார். அவரின் மகன் நன்றாக வாழ்ந்தார். அவரின் பேரன் இப்போது நன்றாக வாழ்கிறார். தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை உண்டு என்றால் அவர்களுக்கு ஏன் தண்டனை இல்லை? உன் தாத்தாவை ஏமாற்றியவரின் பேரனாக இப்போது பிறந்திருப்பது உன் தாத்தா தான். காரணம், அவரின் அப்போதைய உழைப்பை இப்போது அவர் அனுபவிக்கிறார். அப்படியானால் என் தாத்தாவை ஏமாற்றியவன் இப்போது எங்கே இருக்கிறான்? அது நீதான். காரணம், பிறரின் உழைப்பை திருடி தின்றதால் இப்போது உண்பதற்கே திருடிக் கொண்டிருக்கிறாய். இப்போதாவது திருந்தவில்லை என்றால் இன்னும் பல ஜென்மங்களுக்கு நீ வேதனையில் தவிக்க வேண்டியதுதான். நீதி. நாம் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாள் நம்மிடம் வந்தே தீரும்.